கரூர் துயரம் தொடர்பாக விசாரணை நடத்த ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர்களிடம் அவர்கள் விசாரணையை மேற்கொள்ள இருக்கிறனர். கரூரில் கூட்ட நெரிசல் ஏற்பட்ட வேலுச்சாமிபுரத்தில் அவர்கள் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் சதீஷ். சதீஷ், இரண்டாவது நாளாக விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. விவரங்கள். கண்டிப்பாக கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழுவினர் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் வீட்டில் நேரில் சென்று இன்று ஆய்வு மேற்கொள்ள உள்ளனர் என தகவலானது வெளியாகியுள்ளது. குறிப்பாக கரூர் மாவட்டத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பரப்புரையின் போது 41 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக நீதிமன்ற உத்தரவின் பேரில் அமைக்கப்பட்ட ஐஜி அஸ்ரா கார்க் தலைமையிலான எஸ்பிக்கள் சியமலா தேவி மற்றும் விமலா உள்ளிட்டோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவினர் நேற்று சம்பவம் நடந்த வேலுச்சாமிபுரத்தில் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது நாளான இன்று காலை 10 மணி அளவில் சிறப்பு புலனாய்வு குழுவானது வேலுச்சாமிபுரத்தில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த 41 பேரின் குடும்பங்களை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டு அவர்களிடம் வாக்குமூலங்களை பதிவு செய்ய உள்ளனர். மேலும் பரப்புரைக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அக்கட்சியின் நிர்வாகிகள் சம்மன் அனுப்பியுள்ளனர். அவர்களையும் விசாரணை மேற்கொள்ள உள்ளனர். ஏற்கனவே இந்த வழக்கு தொடர்பாக ஆவணங்களின் அடிப்படையில் கரூர் மாவட்ட எஸ்பி ஜோஸ் தங்கையா மற்றும் வழக்கை விசாரணை செய்து வந்த ஏடிஎஸ்பி தலைமையிலான காவலர்களிடம் நேற்று சிறப்பு புலனாய்வு குழுவானது விளக்கம் கேட்ட நிலையில் இன்று பாதிக்கப்பட்டவரின் இல்லங்களில் இருந்து விசாரணையானது தொடங்க உள்ளனர்.